விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் ஹோட்டல் வந்து ஒரு நபர் போகிறாரு, போயிட்டு அங்கே பார்சல் வாங்குறாரு. 25 பார்சல் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 25 பார்சல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் பாக்கெட் மிஸ்ஸிங். இந்த ஊறுகாய் பாக்கெட் மிஸ்ஸிங்க்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நம்பர் 1, எனக்கு ஊறுகாய் இல்லை, அதுக்காக நான் கூப்பிட்டு கேட்டேன், எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்பர் 2, உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க, ஊறுகாய் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மன உளைச்சல்கார மாதிரி ரொம்ப பேசிட்டாங்க. நம்பர் 3, அவர்கிட்ட நான் ரிட்டன் போய் பில் கேட்டப்ப அந்த பில்லை கூட எனக்கு ப்ராப்பராக தரல, வெறும் துண்டு சீட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3ஐயும் மென்ஷன் பண்ணி அவர் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வழக்கு செலவுக்காக 5000 rupees கொடுக்கணும். ரெண்டாவது, இவர் மன உளைச்சலுக்கான காம்பன்சேஷன் 30,000 கொடுக்கணும். தென் 25 பார்சல் இன்ட்டு ₹1 ஊறுகாய், ஸோ மொத்தம் ₹25. ஸோ டோட்டல் அவருக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 35,025 rupees வந்து காம்பன்சேஷன். ஸோ ஒரு நம்ம சின்ன விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு சேவை குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கன்சியூமர் கோர்ட் நீங்கள் அணுகலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.